அதிமுகவினர் நொந்து நூடுல்ஸ் ஆக்கி உள்ளதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்த நிலையில் அதிமுகவினர் அப்படி ஆகவில்லை என்று இபிஎஸ் பதிலடி கொடுத்துள்ளார். நாங்கள் சிக்கியிருக்கக்கூடிய பல்வேறு வழக்குகளிலிருந்து பல்வேறு பிரச்சனைகளிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்காக போய் யாருடைய காலிலே போய் விழுந்தார்களோ ஆக இன்றைக்கு அப்படி விழுந்த நேரத்தில் நொந்து போய் நூல்ஸாக மாறி இருக்கக்கூடிய அதிமுக தொடர்கள் தான் இன்றைக்கு தியாகிகளாக இருக்கிறார்கள். அதிமுக எப்பவுமே நொந்து நூலானது கிடையாது. எவ்வளவு பிரச்சனை நான் சந்திச்சுட்டு இருக்கிறேன். இதற்கும் அஞ்சியது கிடையாது. நான் மட்டுமல்ல, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அத்தனை தொண்டனும் எதற்கும் அஞ்சியது கிடையாது. சட்டப்பேரவையில் பதாகைகளை ஏந்தி அமளியில் ஈடுபட்ட 13 அதிமுக எம்எல்ஏக்கள் ஒருநாள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டனர். டாஸ்மாகில் ஊழல் நடைபெறுவதாக குறிப்பிட்டு சட்டையில் அந்த தியாகி யார் என்ற வாசகங்களுடன் பேட்ஜ் அணிந்தபடி அதிமுக உறுப்பினர்கள் சட்டப்பேரவை நிகழ்வில் பங்கேற்றனர். கேள்வி நேரத்திற்கு பிறகு டாஸ்மாக் ஊழல் குறித்து பேச எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அனுமதி கேட்டார். இதற்கு சபாநாயகர் அனுமதி மறுத்த நிலையில் அதிமுகவினர் அமளியில் ஈடுபட்டனர். அப்போது அந்த தியாகி யார் என்ற வாசகம் அடங்கிய பதாகைகளை ஏந்தி முழக்கங்களை எழுப்பினர். இதைத் தொடர்ந்து 13 அதிமுக எம்எல்ஏக்களை சஸ்பெண்ட் செய்து சபாநாயகர் அப்பாவு உத்தரவிட்டார். இதை எடுத்து பேசிய முதலமைச்சர் அதிமுகவினர் தான் அந்த தியாகி என்றார். நாங்கள் சிக்கியிருக்கக்கூடிய பல்வேறு வழக்குகளிலிருந்து பல்வேறு பிரச்சனைகளிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்காக போய் யாருடைய காலிலே போய் விழுந்தார்களோ முதலமைச்சர் பதவி வாங்குவதற்காக யாருடைய காலிலே விழுந்து அந்த அம்மையார் ஏமாற்றிட்டு போனார். அவர்தான் இன்றைக்கு தியாகியாக இருக்கிறார். 13 பேர் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட நிலையில் பிற அதிமுக எம்எல்ஏக்களும் சபையிலிருந்து வெளிநடப்பு செய்தனர். அவர்கள் மீண்டும் அவைக்கு வந்தபோது பேட்ஜை கழற்றிய பிறகே உள்ளே அனுமதிக்க முடியும் என்று சபாநாயகர் கூறினார். இதையடுத்து அதிமுகவினர் பேட்ஜை கழற்றிவிட்டு பேரவை நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். அதிமுக எம்எல்ஏக்கள் 13 பேரை தொடர் முழுவதுமாக சஸ்பெண்ட் செய்ய சபாநாயகர் உத்தரவிட்ட நிலையில் முதலமைச்சரின் கோரிக்கையை ஏற்று ஒரு நாளாக குறைக்கப்பட்டது. டாஸ்மாக் ஊழல் தொடர்பாக பேரவையில் பதாகைகளை ஏந்தி அமளியில் ஈடுபட்ட அதிமுக எம்எல்ஏக்கள் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி, அசோக்குமார், சம்பத்குமார், அம்மன் அர்ஜுனன், பொன் ஜெயசீலன் ஆகியோர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டனர். இதேபோன்று இசைக்கு சுப்பையா, செந்தில்குமார், மற்றொரு செந்தில்குமார், ஜெயக்குமார், பாலசுப்ரமணியம், நல்லதம்பி, மரகதம் குமாரவேல், சித்ரா ஆகியோரும் சஸ்பெண்ட் செய்யப்பட்டனர். சட்டப்பேரவையில் 2வது முறையாக பதாகை ஏந்தியதால் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட 13 அதிமுக உறுப்பினர்களும் சட்டமன்ற விதிகளின்படி கூட்டத்தொடர் முழுவதுமாக பேரவை நிகழ்வில் பங்கேற்க தடை விதிப்பதாக சபாநாயகர் அப்பாவு உத்தரவு பிறப்பித்தார். அப்போது குறுக்கிட்டு பேசிய முதலமைச்சர் எதிர்க்கட்சி உறுப்பினர்களை பேரவை நிகழ்வில் பங்கேற்க அனுமதிக்குமாறு கோரிக்கை விடுத்தார். முதலமைச்சரின் கோரிக்கை ஏற்றுக்கொண்ட சபாநாயகர் பதாகை ஏந்திய 13 அதிமுக உறுப்பினர்கள் திங்கட்கிழமை ஒரு நாள் மட்டும் அவை நிகழ்வில் பங்கேற்க முடியாது என்று தெரிவித்தார். டாஸ்மாக் வழக்கை வேறு மாநிலத்திற்கு மாற்ற கோரிக்கை விடுத்ததன் மூலமாக தவறு நடந்திருப்பது நிரூபணமாகியுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டிய நிலையில் அதற்கு சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி மறுப்பு தெரிவித்துள்ளார். இந்த அரசு சார்ந்த இந்த நிறுவனம் ஏன் பயந்து போய் நம்முடைய மாநிலம் இருக்கின்ற உயர்நீதிமன்றத்தை நம்பாமல் வேறொரு மாநிலத்தில் இருக்கிற உயர்நீதிமன்றத்துக்கு மாற்ற வேண்டும் என்று உச்ச நீதிமன்றத்தில் ஏன் முறையிடுது? இப்போ நாங்க ஆட்சி செஞ்சு அவ எதிர்க்கட்சி இருந்தா கூட பயப்படலாம். இப்போ ஆளுகின்ற ஆட்சியே திமுக ஆட்சி. அப்படி இருக்கும்போது ஏன் பயப்படுறாங்க? இதில் ஏதாவது தவறு நடப்பதான் தெரியுது. டாஸ்மாகை பொறுத்தவரைக்கும் இருக்கிற வழக்குகள் உச்ச நீதிமன்றத்தால் விசாரிக்கப்பட வேண்டும். உச்ச நீதிமன்றத்திலே எல்லா வழக்குகளையும் சேர்த்து ஒன்றாக விசாரியுங்கள் என்றுதான் நாங்கள் கேட்டிருக்கிறோமே தவிர வேறு மாநிலத்துக்கு சென்று எங்களுடைய வழக்கை விசாரிக்க வேண்டும் என்று கேட்கவில்லை. எங்களுடைய ஆட்சியிலே டாஸ்மாகிலே எந்த முறைகேடும் இல்லை என்பதை எங்களாலே நீதிமன்றத்திலே நிரூபிக்க முடியும். எந்த தவறுக்கும் எங்களுடைய தலைவர் இடம் கொடுக்கவில்லை. சட்டப்பேரவையில் இருந்து அதிமுகவினர் வெளிநடப்பு செய்த நிலையில் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவை நடவடிக்கைகளில் பங்கேற்றார். டாஸ்மாக் விவகாரத்தில் அதிமுக எம்எல்ஏக்கள் பேரவையில் இருந்து வெளிநடப்பு செய்த நிலையில் செங்கோட்டையன் மட்டும் அவையில் இருந்தார். கோபிச்செட்டிப்பாளையத்தில் ஆடை தயாரிக்கும் தொழிற்சாலை விரிவாக்கம் குறித்து அரசின் கவனத்தை ஈர்த்து பேசினார். அப்போது சட்டையில் அணிந்திருந்த பேட்ஜை அகற்ற சபாநாயகர் உத்தரவிட்டதால் பேட்ஜை கழற்றி வைத்துவிட்டு செங்கோட்டையன் பேசினார். பின்னர் சட்டப்பேரவையில் வெளியே சென்ற செங்கோட்டையன் அதிமுகவினர் நடத்திய போராட்டத்தில் பங்கேற்காமல் அதிமுக எம்எல்ஏக்களின் அறைக்கு திரும்பினார். இந்நிலையில் மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமனை செங்கோட்டையன் சந்தித்தது குறித்த கேள்விக்கு எடப்பாடி பழனிசாமி பதிலளிக்காமல் தவிர்த்து விட்டார். சார் இதுக்கு அதுக்கு என்ன விடுங்க சார். இதை சந்திக்கிறது ஒரு பெரிய விஷயமா
இதனிடையே ஆங்கில நாளிதழுக்கு அளித்த பேட்டியில் கட்சி நலனுக்காகவே மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்ததாக செங்கோட்டையன் கூறியுள்ளார். ஜிஎஸ்டி விவகாரம் தொடர்பாகவே மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை சந்தித்ததாகவும் அவர் விளக்கம் அளித்துள்ளார்.